திருச்செந்தூரில் இருக்கிற கோயிலுக்கு எப்படி என்னதான்ப்பா ஆச்சுன்னு பல பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற பீச் பார்த்தீங்கன்னா காணாம போய்க்கிட்டு இருக்கான். ஸோ அது எல்லாத்தையும் தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஒரு பீச் காணாம போகிறதுக்கு என்ன ஒரு காரணமா இருக்கும்? இதை விசிட் பண்ணதுக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க? இதுக்கு ரீசர்ச் டீம் வந்திருக்கா இல்லையான்னு அது எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன அந்த கரைங்கல்ல அடிச்சிட்டு வருது பார்த்தீங்கன்னா, பல சிலைகள் அடிச்சுக்கிட்டு வருதான். அப்புறம் கல்வெட்டுகளும் அடிச்சுக்கிட்டு வருதான். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகனுக்கு ஆறுபடை வீட்டில் அதுவும் திருச்செந்தூர் ஒரு வீடுன்னு சொல்லியிருக்காங்க. கோவில் கூட இருக்கிற பீச் பார்த்தீங்கன்னா காணாமல் போய்கிட்டு இருக்குன்னு பல பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க. ஸோ பீச் காணாமல் போகல, அங்கிருந்த கரைகள் எல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கான் மண்ணு ஃபுல்லாக. ஸோ தண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா தேங்கிக்கிட்டு இருக்கான். எல்லாமே பாறைகள் எல்லாமே அடிச்சுட்டு போயிருக்கான். அங்கே இருக்கிற மக்களால் இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுதா, இல்லை நிலக்கரை எடுக்கிறதுனால அப்படி ஒரு நிலைமை ஏற்படுதான்னு பல பேர் பார்த்தீங்கன்னா யோசிக்கிட்டு வராங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மண் அரிப்பு எடுத்துக்கிட்டு வருது. ஸோ இவங்களால் பார்த்தீங்கன்னா ஐஐடின்னு ஒரு ரீசர்ச் டீம் பார்த்தீங்கன்னா இறக்கியிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ண சொல்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மீனவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த திருச்செந்தூரில். ஸோ இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். அங்கே இருக்கிற மீனவர்களால் இந்த ஒரு நிலைமை ஏற்படுதா? ஸோ திருச்செந்தூரில் கரையே இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மண்ணும் அடிச்சுக்கிட்டு போயிருக்கு. மண் அரிப்பு பார்த்தீங்கன்னா அங்கே நிறையவே இருக்குது. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது, தமிழக அரசு இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க அது எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். நம்மள பல பேருக்கு பார்த்தீங்கன்னா கோயில் போகிறது பிடிக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா முருகர் கோயில்னு தமிழ்நாட்டில் ரொம்பவும் ஃபேமஸ். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா போய் மொட்டை அடித்து குளிக்கிறதுலாம் ரொம்ப வழக்கமாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பீச்சில் பார்த்தீங்கன்னா குளிக்கவே முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா பாறைகள் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு. அதனால் நம்ம குளிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா காயங்கள் ஏற்படுதுன்னு பல பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க. இதனால் பாதி இடங்களில் பார்த்தீங்கன்னா மரக்கட்டைகளை பார்த்தீங்கன்னா போட்டுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு தடைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர்டை இது பண்ணி வச்சுருக்காங்க, செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஒரு முருகன் திருச்செந்தூர் கோவிலை விசிட் பண்ணுறதுக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க? அங்கே இருக்கிற எம்எல்ஏ வந்திருக்காங்க, எம்பி கனிமொழி அவங்க பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஸோ அறநிலை தொடர்பு அமைச்சர் அவங்க சேகர் அவங்க பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஸோ பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்குங்க. ஆனால் ஒன்று குளிக்கிறதுக்கு தடைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற கடலில் இருக்கிற தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே போகிறதா ஒரு பக்கம் பேச்சு போய்கிட்டு இருக்குது. ஸோ இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிலைகள்லாம் மிதந்துக்கிட்டு வருது. அதாவது இந்த தண்ணி இந்த மண்ணெல்லாம் அடிச்சுக்கிட்டு போவோம், அங்கே இருக்கிற சிலைகள்லாம் மேலே வருதுன்னு பல பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க. திருச்செந்தூரில் இருக்கிற முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னன் கட்டியிருப்பாங்க. ஸோ திருச்செந்தூருக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே திருச்செந்தூர்லேருந்து ஸ்ரீலங்காவுக்கு பார்த்தீங்கன்னா சிலைகளை கடத்திட்டு போயிருப்பாங்க. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு தெரில, மாட்டிக்கிட்டாங்களா என்னன்னு தெரில. ஸோ எடுத்துகிட்டு போக சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த கப்பலில் போக சொல்ல பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா போட்டுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மண் அரிப்பு ஏற்படுறதுனால மணல் எல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிருக்கு. தண்ணிலாம் நிறைய உள்வாங்கிறதுனால அந்த ஒரு சிலைகள்லாம் மேலே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஒரு கல்வெட்டுகளும் வந்துக்கிட்டு இருக்குன்னு பல பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க. இந்த திருச்செந்தூர் கோவிலை பற்றி ஹிஸ்ட்ரி இன்னும் பல இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த ஒரு மண் அரிப்பு ஏற்படுறதுக்கு என்ன காரணமாக இருக்குதுன்னு நம்ம முன்னாள் இன்ஃப்ளூயன்சர்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போட், அதாவது மோட்டார் போட் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டை யூஸ் பண்ணுறதுனால மண் அரிப்பு ஏற்படுதுன்னு பல பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா நிலக்கரி ஆழம் மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இந்த ஒரு மண் அரிப்பு ஏற்படுதா இல்லையான்னு பல பேர் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஒரு ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஸோ இப்போ நடக்கிற சம்பவங்கள் அதாங்க மண் அரிப்பு ஏற்படுத்தல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீச்சில் பார்த்தீங்கன்னா 13 இடங்களில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா புதிய தண்ணி சுரக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 13 இடங்களில் பார்த்தீங்கன்னா சுரந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எங்கன்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா ரீசர்ச் டீம் பார்த்தீங்கன்னா குடிச்சிக்கிது இதில் கண்டுபிடிச்சிருவாங்க தான் நான் நினைக்கிறேன். தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் 1000 கிலோமீட்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா கடல் மண் சரிவு ஏற்பட்டிருக்கான். அதாவது 1000 கிலோமீட்டர் ஸ்பேஸ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மண் சரிவு ஏற்பட்டிருக்குன்னு பேசிக்கிட்டு வராங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு ஜிஎல் சந்திரா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் சந்திக்கலாம். ஸோ பாய்.